எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, லலித் கையில் நைஃப் இருக்குது. இப்போ அந்த நைஃப் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு நான் கையை வெட்டிக்க போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பயமுறுத்திட்டு இருப்பான். அப்போ அவன் சொல்லுவான், இந்த மாதிரி அப்பு அப்பு என் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டா. இப்போ அப்புவே என் கூட இல்லை அப்படின்னா நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும், நான் சாகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டுருப்பான். அப்போது மாலதி அந்த கத்தியை எடுத்து கீழே போட்டுருவாங்க, பிடுங்கி கீழே போட்டுருவாங்க. அண்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு சொல்லுவாங்க, நீ என்ன இவ்வளோ ஹார்ட்லெஸ் ஆகிட்டா, உன்னோட ஹஸ்பண்ட் சாக போகிறேன்னு சொல்கிறாங்க, நீ இங்கே ஜாலியாக நின்றுட்டுருக்க, என்ன போய் என்னன்னு கேளு, இப்படி பண்ண வேண்டான்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பு போயிட்டு நைஃப் எடுத்து அவன் கையில் கொடுத்து இந்த வெட்டிக்க அப்படின்னு சொல்லுவா. அதை பார்த்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் என்ன இவ இப்படி பண்ணுறா அப்படின்ட்டு ஷாக் ஆயிடுவாங்க. ஆஃபீஸில் ரக்ஷித் காட்டுவாங்க. ரக்ஷித் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருப்பா. அப்பு ஆஃபீஸ்க்கும் வந்திருக்க மாட்டா. அண்ட் ஃபோனும் எடுத்திருக்க மாட்டா. ஸோ என்னாச்சுன்னு தெரில, அவள் ஆஃபீஸ்க்கும் வரல, ஃபோனும் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருப்பான். ரக்ஷித் வீட்டில் அவனுக்காக பர்த்டே பார்ட்டி நடந்துகிட்ருக்கோம். எல்லோரும் வந்திருப்பாங்க. அப்போ அவங்க அம்மா ஈராவை நோட்டீஸ் பண்ணுவாங்க. அவள் ரொம்ப ஸ்டன்னிங்காக ரெடியாக இருப்பா. ஸோ என்ன இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரிகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது போட்டு வாங்கணும்னு சொல்லி ஷீலா கிட்ட போயிட்டு கேட்டுட்ருப்பா. என்னாச்சு, இன்னைக்கு ஈரா பார்க்குறக்கு அழகாக டைமண்ட் மாதிரி இருக்கா, எங்கள் ஃபேமிலியில் ஒரு பார்ட், இன்னைக்கு ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கா, இன்னைக்கு அவளுக்கு பர்த்டேவா இல்லை ரக்ஷித்துக்கு பர்த்டேவா, அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாத மாதிரி ரெடி ஆயிருக்கா, ஏதாவது அவார்ட் வாங்க போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு ஷீலா கிட்ட ரக்ஷித் அவங்க அம்மா கேட்டுட்ருப்பாங்க. ஏதாவது தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அண்ட் ஷீலாவும் சொல்ல வருவாங்க. பட் டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. வேண்டாம், இப்போ நான் சுதா கிட்ட சொன்னேன்னா ரக்ஷித் ப்ரப்போசல் வேண்டான்னு சொல்லிடுவா, அதனால நம்ம இப்போ எதுவுமே சொல்ல வேண்டாம் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு, இல்லை அப்படிலாம் இல்லை, அவள் ரக்ஷித்தோட பர்த்டே இல்லை, அதனால கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்கா, அவ்வளோதான் அப்படின்னு அவள் சொல்லிடுவா. ஸோ சுதாக்கும் டவுட் இருக்கும். சரி அவள் சொல்ல மாட்டேங்கிறா, ரைட்டு நம்ம விவான் வச்சு கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு போயிடுவாங்க. இங்கே ஹீரோயின் வீட்டில் நடந்துகிட்ருக்கோம். என்ன சீன் போயிட்டுருக்கோன்னா, இவன் இந்த மாதிரி கையை வெட்டிக்கிறேன்னு சொல்லிட்டுருப்பான்ல. ஸோ ஹீரோயின் சொல்லிகிட்ருப்பா. ஃபேமிலியெல்லாம் ஷாக் ஆகிருந்தாங்கல்ல. ஹீரோயின் ரிப்ளை பண்ணிகிட்ருப்பா, இந்த மாதிரி இதெல்லாம் 4 வருஷமாக நான் கேட்டுட்ருக்கேன், இதெல்லாம் கேட்டுட்டு நான் இதுக்கு பயந்துட்டும் இருந்தேன் 4 வருஷம். ஆனால் 4 வருஷமாக ஒன்றும் நடக்கலை, இப்போவாவது நடக்கட்டுமே, உனக்கு தைரியம் இருந்துச்சுன்னா நீ கையை வெட்டிக்கோ, இன்றைக்கே கையை வெட்டிக்கோ, நான் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டுருப்பா. அப்போ அவங்க அம்மா வருவாங்க. ஹீரோயினோட அம்மா என்ன பேசிகிட்ருக்க, உன்னை நான் இப்படி தான் உன்னை வளர்த்தம்மா, உன்னோட ஹஸ்பண்டை நீயே சாவ சொல்கிற, இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவங்க திட்டிகிட்ருப்பாங்க. லலித் அம்மா ட்ராமா ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இதெல்லாம் பார்க்குறக்கா நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் சொல்லுவா, கவலைப்படாதீங்க, உங்கள் பையன் ட்ராமா தான் பண்ணிகிட்ருக்காரு, அவரெல்லாம் சாவ மாட்டார், சும்மா நடிப்பு தான் எல்லாமே அப்படின்னு சொன்னோன்னே லலித் சொல்லுவான், இல்லை நான் சாக போகிறேன், நான் கையை அறுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருப்பான். அப்போது ஹீரோயின் அப்போ வெட்டிக்கோங்க கையை, ஏன் நல்ல நேரத்துக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களா, கோ அஹெட் அப்படின்னு சொல்லிட்டு நைஃப் கொடுத்துருவாங்க. அப்புறம் அங்கே ரக்ஷித் ரொம்ப நேரமாக ஆஃபீஸில் வெயிட் பண்ணிகிட்ருப்பான். 10 ஆயிருக்கும். ஆனால் ஸ்டில் இவகிட்ட ஃபோனும் வந்திருக்காது, அண்டு ஆஃபீஸ்க்கும் ரீச் ஆகிருக்க மாட்டா. ஸோ ரக்ஷித் நினச்சிப்பா, ஓகே மேபி அப்புக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் போல், எதுக்கும் போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்லேருந்து வெளியில் போவான். அப்போ வெளில போனோடனே இவனுக்கு ஒரு கால் வரும். இவன் நினச்சிப்பான், அப்பு தான் கால் பண்ணியிருக்கா போலன்னு எக்ஸைட்டடாக ஃபோனை எடுத்து பார்த்தா ஈரா கிட்டேருந்து கால் வந்திருக்கும். ஸோ அந்த கால் இவன் பிக் பண்ண மாட்டான். ஸோ இவன் நினச்சிட்ருப்பான், எல்லோரும் வந்துட்டாங்க போல் பார்ட்டிக்கு, அதனால தான் இவன் கூப்பிட்றா, இப்போ நான் கால் அட்டன் பண்ணி நான் ஏதாவது சொல்லிட்டேன்னா அப்புறம் ஒரு சீன் க்ரியேட் பண்ணிடுவா, அதனால நம்ம கால் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கால் பிக் பண்ணாமல் அங்கேருந்து கிளம்பிடுவான். அப்புறம் இந்த ரக்ஷித் கால் எடுக்கலல்ல. ஸோ ஷீலா சொல்லிகிட்ருப்பா ஈரா கிட்ட, அவன் என்ன ஃபோனும் எடுக்கல, வரவும் இல்லை, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படிங்கும்போது ஈரா கான்ஃபிடென்ட்டாக சொல்லிகிட்ருப்பா, இல்லை அவன் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னா அதுக்கு ப்ரிப்ரேஷன்லாம் நிறையா இருக்குல்ல, அதில் பிஸியாக இருப்பான், அதனால தான் ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஷீலா கிட்ட சொல்லிட்டு கேமராமேன் கிட்ட போயிட்டு ஈரா சொல்லிகிட்ருப்பா, கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ணுங்க அண்ட் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் எம் மேலேயும் ரக்ஷித் மேலேயும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிகிட்ருப்பா. அப்போ கரெக்டாக விவான் வருவான். அவன் கேட்பான், என்ன நடக்குதுங்க,
அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பான். அப்புறம் வந்து சொல்லுவான் இந்த மாதிரி, "இன்னைக்கு நீ ரொம்ப அழகா ரெடியா இருக்கியே! இன்னைக்கு ரக்ஷித் பர்த்டேவா? இல்ல உனக்கு பர்த்டேவான்னே டவுட்டா இருக்கு." அப்படின்ட்டு சொன்னோனே அவ சொல்லுவா, "ஆமாமா. இன்னைக்கு கிஃப்ட் ஆனா எனக்கு தான் கிடைக்க போகுது." சம்திங் அந்த மாரி சொல்லிட்டுருப்பா. அப்ப வந்து ரக்ஷித் வந்து ப்ரப்போஸ் பண்ண போறான் அப்படின்னு ஈரா சொல்லுவா. ஈரா சொன்ன உடனே விவான் வந்து ஜூஸ் குடிச்சிட்டுருப்பான். அப்படியே கீழ வந்து துப்பிருவான். துப்பிட்டு என்ன சொல்ற? அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சிட்டுருப்பான். என்ன உனக்கு என்ன பார்த்தா ஃபூல் மாரி தெரியுதா? அப்படின்னு ஈரா வந்து கேட்பா. அதுக்கப்புறம் நான் மெயில் செக் பண்ணேன். அதில லேடீஸ் ரிங் வந்து ரக்ஷித் வாங்கியிருந்தான். அண்ட் அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டும் கிடையாது அப்படின்னு ஈரா வந்து சொல்லுவா. அப்போ இவன் வந்து ரிங் வந்து உனக்கு வாங்கினது கிடையாது. அது வந்து யாருக்குன்னா அப்படின்னு ஆரம்பிக்கும்போது இன்னொரு அண்ணா இருப்பாரு. அவரு வந்து விவான கூப்பிட்டு போயிருவாரு. இவளுக்கு என்ன சொல்லிட்டு போ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பா. என் வீட்டில் மாலதி வந்து லலித் கிட்ட இருந்து நைஃப் வாங்கி கீழே தூக்கி போட்டுருவாங்க. அப்புறம் அப்பு கிட்ட போயிட்டு சொல்லுவாங்க, உனக்கு கல் மனசு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்பு சொல்லுவா, நான் வந்து ஸ்டார்டிங்கில் எல்லாரும் மாதிரி நான் ரொம்ப நம்பினேன். அதுக்கப்புறம் ஏமாந்து போனேன். எப்பவுமே பொய் மட்டும்தான் சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ இவ்வளோ நாள் வந்து என்ன எமோஷ்னலாக மேனிப்புலேட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ உங்களை எல்லாம் மேனிப்புலேட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் அவர் சொல்கிற மாதிரி நம்பிட்டு இருக்கீங்க அவர் சொல்கிறது எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்லிட்டு இருக்கறக்கு மாலதி வந்து சொல்லிடுவாங்க, நீ நிறுத்து, இந்த மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்காத, எனக்கு நீ ஒன்றும் சொல்லித்தர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவோர்ஸ் பேப்பர் வந்து டேபிள் மேலே இருக்கும். அதை போய் எடுக்க போவாங்க. அது கீழே ஃபோன் இருக்கும். அந்த பேப்பர் எடுக்கும்போது அந்த ஃபோன் வந்து ஸ்வைப் ஆகிடும். ஷித் வேற ரொம்ப நேரமாக கால் பண்ணுறதுனால கால் வந்து ஆன் ஆகிடும். அப்புறம் இவங்க வந்து அந்த டிவோர்ஸ் பேப்பர் எடுத்துகிட்டு வந்து அப்பு கிட்ட காட்டி, நீ இந்த பேப்பரை ஒன்று எரிச்சிட்டு உன்னோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னோன்னே இவ வந்து என்ன சொல்லுவான்னா, இல்லை நான் போக மாட்டேன், என்னோட டெசிஷன்லாம் நான் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, உன் டெசிஷனை நீ மாற்றிக்க மாட்டியா? சரி, நான் என் டெசிஷன் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு மாலதி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து உன்னோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகலன்னா இந்த வீட்டோட கதவு எப்போ உனக்கு சாத்தி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்போவோட அப்பா வந்து என்ன சொல்லுவார்னா, இது ரொம்ப தப்பு, நீ செய்யறது ஒன்றும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மாலதி கிட்ட சொல்லுவாங்க. அண்ட் வந்து அவங்க ஃபேமிலியில் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் மாலதி வந்து அவங்க டெசிஷனில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இல்லை அப்பு வந்து அவன் ஒன்று அவங்க வீட்டுக்கு போகணும், இல்லை அவள் வீட்டை விட்டு வெளில போகணுங்கிற மாதிரி. அப்புறம் ரக்ஷித் வந்து பேசிகிட்டு இருப்பேன், அந்த மாதிரி எனக்கு ஒன்றும் கேட்க மாட்டேங்குது, ரொம்ப நாய்ஸியாக இருக்குது, எனக்கு ஒன்றுமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ரக்ஷித் வந்து ஃபோனில் சொல்லிகிட்ருப்பான். அப்புறம் இந்த ஈரா சீன் காட்டுவாங்க. இங்கே வந்து விவான் வந்து அவங்க அண்ணா கிட்ட பேசிகிட்டு இருப்பான், இந்த மாதிரி இந்த ரிங் வந்து யாரோடதுன்னு நான் உண்மை சொல்லலான்னு போனேன், நீங்கள் கரெக்டாக கூப்பிட்டு வந்துட்டீங்க. இப்போ அந்த ரிங் யாருக்கு வாங்கினாரோ அவங்க கூட தானே இப்போ இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டுருப்பாங்க. அது ஈராக்கு எல்லாம் நின்று கேட்டுட்ருப்பாங்க. அப்போது ஈரா வந்து நினச்சிட்டு இருப்பாங்க, அப்போ ரிங் நமக்கு வாங்கலைன்னா அப்போ வேறு யாருக்கு வாங்கியிருப்பான் ரக்ஷித் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. லலித் மாலதி கிட்ட போயிட்டு, அப்போ எங்கே போவா? அப்புக்கும் எனக்கும் தானே ப்ராப்ளம். நான் அவளோட லைஃப் விட்டு நான் வெளில போயிடுறேன், நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவளை வெளில போக சொல்லாதீங்க, நானும் அம்மாவும் இப்போ வீட்டை விட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணிட்டு அவன் போயிடுவான். அதுக்கப்புறம் இவங்க அம்மாவை அந்த ட்ராமாலாம் நம்பிட்டு, பாரு உன்னோட ஹஸ்பண்ட் எவ்வளோ உன்னை லவ் பண்ணுறாங்க, ஆனால் நீ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போது அப்புவோட அப்பா வந்து சொல்லுவார், என் பொண்ணு எதுக்கு வீட்டை விட்டு போகணும், அவள் எங்கேயும் போக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுவார் அப்புக்கு. அப்போது மாலதி வந்து சொல்லுவாங்க, ஓகே ஃபைன், அப்போது ஒன்று அப்பு இந்த வீட்டில் இருக்கணும், இல்லை நான் இந்த வீட்டில் இருக்கணும், யார் வேணும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, இப்போ அவள் போகலன்னா நான் வீட்டை விட்டு வெளில போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. அப்போது இந்த சுச்சுவேஷனில் அப்பு பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லிகிட்ருப்பா, இந்த மாதிரி யாருக்கும் சுச்சுவேஷன் வரக்கூடாதுப்பா, சில்ட்ரனை சூஸ் பண்ணுறதா இல்லை வந்து ஒய்ஃபை சூஸ் பண்ணுறதாங்கிற சுச்சுவேஷன் யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் மேலே போயிட்டு அவளோட திங்ஸ் அந்த பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு கீழே வந்துடுவா. அவள் பேக் எடுத்துகிட்டு வர்றதை பார்த்து அவங்க அம்மா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, இவள் வந்து ஹஸ்பண்ட் கூட போகிறா போல் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணி ஹாப்பியாக சொல்லுவாங்க, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நீ இந்த டெசிஷனுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் வந்து சொல்லுவா, நீங்கள் தப்பாக நினச்சிட்டிங்க, நான் பேக் எடுத்துகிட்டு வந்தோடனே லலித் கூட தான் சேர்ந்து வாழ போகிறேன்னு நினச்சிட்டிங்களா, நான் டெத்தை கூட அக்செப்ட் பண்ணுவேன், ஆனால் நெவர், நான் திரும்பி அவன் கூட போகவே மாட்டேன் அப்படின்ட்டு அவள் சொல்லிடுவா. அதுக்கப்புறம்
அப்படியே வீட்டை விட்டு வெளில போகும்போது அந்த வெல்கம் மேட் ஒன்று வீட்டுக்கு வெளியில் என்ட்ரன்ஸில் இருக்கும். வீட்டுக்குள்ளே வந்தப்போ இருந்த மெமரிஸ், குட் மெமரிஸ் எல்லாமே அப்படியே வந்து போகும். ஸோ அதெல்லாம் பற்றி யோசிச்சுட்டு அங்கேயே நின்றுட்டுருப்பா. அப்போது வெளியில் வந்து என்னென்னா, ஹீரோ வந்து இவளை தேடிட்டு இருந்தால, இன்னும் வரலன்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருந்தால, அவன் வந்து ரீச் ஆயிடுவான். ரீச் ஆகிட்டு கார்லேருந்து வெளியில் வந்து இவளோட வீட்டுக்கு போகிறதுக்கு வந்துட்டுருப்பான். ஸோ இதோட எபிசோட் முடியும். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் ஹீரோ அப்போட வீட்டுக்கு போகிறானா, இல்லை அவங்க ஃபேமிலி என்ன சொல்கிறாங்க, அப்போ வீட்டை விட்டு வெளில போயிடுவாளா, என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாய்.